70 முறை அல்ஹம்துலில்லாஹ் ஓதி 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 அந்த உள்ளத்தை, ரணப்பட்ட உள்ளத்தை அல்லாவின் வார்த்தைகளை கொண்டு மருந்திடுங்கள். படைத்தவனிடத்தில் இந்த வசீஃபாவை முன்வைத்து நீங்கள் கேட்கும் காலமெல்லாம் சிறிது சிறிதாக உங்களுக்குள் அந்தஸ்து என்ற, கண்ணியம் என்ற மாற்றத்தை அல்லாஹ் தருவதை உங்களால் உணர முடியும். ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் மிகச்சிறந்த வெற்றியை, மிகச்சிறந்த நசீபை அல்லாஹ் தருவான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏதேசம் ஒரு 5 நாள் அல்லது 6 நாள் இருக்கும், ஒரு காணொளி ஒன்றை நான் உங்களுக்கு தந்தேன். மட்டமாக நினைத்தவர்களுக்கு முன்பு மதிப்பு மிகுந்தவனாய் மிளிர வைக்கின்ற அல்லாஹ்வின் வார்த்தை என்று. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய உறவுகளை எனக்கு பெற்றுத் தந்தது, நிறைய பார்வையாளர்களை அது கவர்ந்தது. அல்லாஹ் பெருமைக்குரியவன், ரப்புல் ஆலமீன் பெருமைக்குரியவன். இன்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய மனதில், யா அல்லாஹ், இவ்வளவு மக்கள் பிறரால் ஏளனப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா, கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா? அதில் ஒரு கமாண்டர் சொல்லுவார், ஹஜ்ரத் உங்களைப் போல எனக்கும் நடந்தது, என்னையும் இழிவாக நினைத்தார்கள் அப்படி என்று. அப்போ கல்வி கற்றவனுக்கே இந்த நிலைமை என்றால் மற்றவர்கள் அப்போ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றத, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்றத என்னால் உணர முடிந்து ரப்புல் ஆலமீனிடத்தில் நான் கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். ரப்பே, இந்த உலகத்தில் எங்களுக்கு நீ எங்களுக்கு பொருளை பெரிதாக நீ தராவிட்டாலும், எங்களுக்கு பெரிய அளவுக்குள்ள அந்தஸ்துக்கள் அப்படி இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்ற நியாமத்துக்களை நீ தராவிட்டாலும், கண்ணியம் என்ற அந்த நிலையிலிருந்து ஒரு விழுக்காடு கூட குறைவில்லாத ஒரு தன்மையை எங்களுக்கு தா. இழிவடைவதை விட்டும், சிறுமையடைவதை விட்டும், பிறரால் வெட்கி தலைகுனிவதை விட்டும், ஏளன பொருளாக பார்க்கப்படுவதை விட்டும் எங்கள் ரப்பே என்னை நீ பாதுகாத்து விடு அப்படின்ற துவாவை உள்ளம் தன்னால கேட்டது. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதம் தொடர்ந்து கேட்பீர்கள் என்ற நம்பிக்கையில் அடுத்த பகுதியாக நான் இதை தருகிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, பிராக்டிக்கலாக ரப்புல் ஆலமீன் பணத்தாலோ அல்லது குலப்பெருமையாலோ குடும்பத்தின் பாரம்பரியத்தாலோ ஒருவனை ஒய்யாரத்தில் தூக்கி வைப்பதில்லை. அவன் உயர்வடைவது தாழ்வடைவது அவனுடைய இரையச்சத்தினுடைய டெசிபலை பொறுத்து இருக்கிறது சகோதரர்களே. அந்த இரையச்சம் மேலோங்கி நிற்கும் போது, குடும்ப விஷயத்தில் அவன் பாரம்பரியத்தில் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில பிறந்தவனாக இருந்தாலும் அவனை உச்சத்தில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அண்ட சராசரங்களை படைத்த அந்த அல்லாஹ். அதற்கு பெரும் எடுத்துக்காட்டு உயிரினும் மேலான ஹசரத் பிலால் ரலியல்லாஹு. எவ்வளோ பெரிய தர்ஜாவை அவங்களுக்கு கொடுத்தான். பிறப்பால பிறரால் கழிவாக நினைக்கப்பட்ட ஒரு கருப்பினத்தை சார்ந்த அடிமை, அவர்களும் அடிமை, அவருடைய குடும்பமும் அடிமை. அந்த பிலாலை கூஃபா நகரத்தின் பிரதிநிதியாக ஆக்கி மக்களுக்கு ஆளுமை செய்யக்கூடிய உயர்வான தர்ஜாவை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் நிறத்தை வைத்தா, அல்லது அவருடைய குலப்பெருமையை வைத்தா, அல்லது வேறு வகையாக அவருடைய செல்வம் செல்வாக்கை வைத்தா? ஒன்றுமே இல்லாத ஹசரத் பிலாலை உயர்த்தி காட்டியது அவர் இதயத்தில் துடித்த அந்த தக்வாவின் காரணமாகத்தான். அல்லாஹு அக்பர். எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அந்த தீராத பாசம், அந்த காதலின் காரணமாகத்தான். உயிருள்ள வரைக்கும் ஹசரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளங்கையில் வைத்து தாங்கிய உறவல்லவா ஹசரத் பிலால். இறந்து போன பிறகு மதீனாவுக்கு கூட நான் செல்ல மாட்டேன், ரசூலை உயிரோடு பார்த்த அந்த மதீனாவில் ரசூல் இல்லாத ஒரு சூழ்நிலையை என்னால் எதிர்கொள்ள முடியாது என்று அந்த நகரத்தை விட்டு வேற ஒரு நகரத்திற்கு பயணம் செய்த ஒரு உறவல்லவா ஹசரத் பிலால். அப்ப இறையச்சத்தின் காரணமாக பிரதிநிதியாக அல்லாஹ் உயர்ந்த தரஜாவை அவர்களுக்கு தந்தான் என்பது உறுதிப்பட ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் சகோதரர்களே. அதனால உள்ளத்தில் வேதனைப்பட்டு நீங்கள் ஒரு மூலையில் முடங்கி விடாமல் அடுத்த கட்டம் என்னன்றதை பார்த்து பயணம் செய்துகிட்டே இருங்க. நமக்கு எவ்வளவு அவமானங்கள் பட்டிருக்கிறோம், கஷ்டங்கள் பட்டிருக்கிறோம். ஆலிம் என்பதற்காக இன்னும் கூட சில மக்கள் ஏளன பார்வை பார்க்கக்கூடிய சில ஹயவான்கள் உள்ள பூமி இது. ஆலிம் சாக்களுக்கு என்ன தெரியும், ஆலிம் சாக்கள் என்ன பெரிய இதா அப்படின்ற மாதிரி இன்னும் கூட அந்த கழிவான எண்ணத்தோடு வாழக்கூடிய மனித பதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த உலகத்துல. அல்லாஹ் அவங்களுக்கெல்லாம் தனித்தனி பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான், பஞ்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான், இல்லைன்னா சொல்ல முடியாது. உலமாக்களை துவேஷமாக நினைப்பவன்,
உலமாக்களை மட்டப்படுத்தி பார்ப்பவன், உலமாக்களுடைய கண்ணியத்தை குலைத்து அதில் குளிர்காயக்கூடியவனுக்கெல்லாம் அல்லாஹு தாலா முகத்தில் அப்படி குத்திக்கிட்டே இருப்பான், நெஞ்சில் அப்படி குத்திக்கிட்டே இருப்பான். அதனால கவலைப்பட தேவையில்லை. நமக்குள்ள இஸ்ஸத் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அந்த ரப்புல் ஆலமீன் தான் நமக்கு இஸ்ஸத் தந்திருக்கிறான். அதனால கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது. அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை தான் உங்களுக்கு நான் வசீஃபாவாக கொண்டு வந்திருக்கிறேன். உலகத்தில் யாரும் யாருக்கும் சளைத்தவன் அல்ல. எல்லா மக்களும் எல்லா காலமும் அல்லாஹ்விடத்தில் ஒரு மிகச்சிறந்த வரத்தை உள்ளவர்கள். ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியத்தில், ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தில் படைத்தவன் தரக்கூடிய பங்கு இருக்குது பாருங்க. அல்லாஹு அக்பர். இந்த வசீஃபாவை சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் நமக்கு பங்கு தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லி மக்ரிப் தொழுகிறீங்க. மக்ரிப் தொழுத பிறகு உள்ளத்தில் நான் ஏற்கனவே அந்த காணொளியில் சொன்னது போல ரணப்பட்ட அந்த தருணங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துங்கள். பல பேருக்கு முன்னால் நான் அவமானப்படுத்தப்பட்டேன். ஒரு நேரத்தில் என் தாய்க்கும் தகப்பனுக்கும் முன்னால் அவமானப்படுத்தப்பட்டேன். ஒரு நேரத்தில் என்னோடு படிக்கக்கூடிய சக மாணவர்களுக்கு முன்னால் நான் அவமானப்படுத்தப்பட்டேன். நான் அவமானப்படுத்தப்பட்ட அந்த நேரத்தில் என் உள்ளம் அப்படியே உடைந்து போனது. அப்படியே உருகி விட்டேன். அப்படியே இயலாமல் ஆகிவிட்டேன். படைத்தவனே, இயலாமையிலிருந்து நீக்கக்கூடியவன் நீ அல்லவா? இயலாமையிலிருந்து நீக்கி பலத்தை தரக்கூடியவன் நீ அல்லவா? அதனால் உன் வார்த்தையை கொண்டு நான் உன்னிடத்தில் நான் உதவி தேடுகிறேன். என்னை உயர்த்தி விடு இறைவா, என் கண்ணியத்தை உயர்த்தி விடு இறைவா. கேழ்கட்ட ஷைத்தானுக்கும் இனி எதிரிகளுக்கும் நான் தோல்வி அடைவதை கொண்டு சந்தோஷத்தை தந்து விடாதே இறைவா அப்படின்னு சொல்லி உள்ளத்தால் அழுகுங்க. அந்த உள்ளத்தின் அழுகை உங்கள் கண்களில் இருந்து கண்ணீரை தாரை தாரையாக உகுக்கட்டும். மக்ரிபுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் முன்பின் ஸலவாத்துக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை மொழிந்து இந்த ஆயத்தை, படைத்தவனின் வார்த்தையை சொல்லுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில்முஃமினீன வலாகின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில்முஃமினீன வலாகின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில்முஃமினீன வலாகின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். 70 முறை அல்ஹம்துலில்லாஹ் ஓதி 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 அந்த உள்ளத்தை, ரணப்பட்ட உள்ளத்தை அல்லாஹ்வின் வார்த்தைகளை கொண்டு மருந்திடுங்கள். படைத்தவனிடத்தில் இந்த வசீஃபாவை முன்வைத்து நீங்கள் கேட்கும் காலமெல்லாம் சிறிது சிறிதாக உங்களுக்குள் அந்தஸ்து என்ற, கண்ணியம் என்ற மாற்றத்தை அல்லாஹ் தருவதை உங்களால் உணர முடியும். ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் மிகச்சிறந்த வெற்றியை, மிகச்சிறந்த நசீபை அல்லாஹ் தருவான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அல்ஹம்துலில்லாஹ். வெற்றி பயணத்தை தொடருங்கள், முன்னேறுங்கள், வாழ்க்கையில் உறுதிப்பட இருங்கள், மனம் தளராதீர்கள். எல்லா காலமும் எல்லா நேரமும் படைத்தவனை நெஞ்சத்தில் வைத்து வாழும்போது உங்கள் நெஞ்சம் மற்ற கவலைகளுக்கு இடம் தரக்கூடாது. வெற்றி உங்களுக்குத்தான். நாளை நமதே, வெற்றியும் நமதே. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.